நடிகை பிரியங்கா அவசர திருமணம் ஏன்? வெளிநாட்டு தமிழரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியங்கா விஜய் டிவியில் ஒரு தொகுப்பாளரை திருமணம் செய்து கொண்டார். அதாவது அவர் தான் நிகழ்ச்சி ப்ரொடியூசர், பிரவீன் என்று பெயர். அதற்கு முன்னாலேயே அவர் நடிக்க வரும் முன்பே சித்து என்ற இஸ்லாமியரை கலந்து கொண்டு விவாகரத்து பெற்றவர். முதல் விவாகரத்து முடிந்ததும் இரண்டாவது திருமணம் விஜய் டிவி தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்டார். 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 2022ஆம் ஆண்டு விவாகரத்து நடந்துவிட்டது. இருவரும் மனமொப்பிய நிலையில் யாரும் குறை சொல்லாமல் விவாகரத்து செய்து கொண்டார்கள். கோர்ட்டும் ஒத்துக்கொண்டது. ஆனால் நேற்று முன்தினம் அவர் வஷி என்கிற ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். யார் இந்த வஷி? திடீரென்று பார்த்தா ஒரு அசப்பில் பார்த்தா அஜித் மாதிரியே இருக்கார். அஜித் மாதிரியே வெள்ளைத்தாடி, வெள்ளை ஹேர் ஸ்டைல் கூட அஜித் மாதிரியே முடி வெட்டியிருக்காரு. அப்புறம் அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையும் அஜித் மாதிரியே தான் பண்ணியிருக்காரு அவர் ஸ்டைலு. அவருக்கு வயது 58, பிரியங்காவுக்கு வயது 36, 12 வயசு வித்தியாசம், 22 வயசு வித்தியாசம். ஆனால் காதலுக்கு கண் இல்லை, மனசு தான் முக்கியம். ரெண்டு பேருடைய மனசு ஒத்துப்போகிற சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? இது விஜய் டிவி ஸ்டூடியோவிலேயே இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கிழக்கு கடைச்சாலையில் உள்ள ஒரு ஷூட்டிங் பங்களாவில் ஒரு 40 பேர் கலந்து கொண்ட திருமண வரவேற்பு நடந்திருக்கிறது. அந்த திருமண வரவேற்பில் பாவனா, அமீர் அவர்களுக்கு 22ஆம் தேதி கல்யாணம். பாவனா கிறிஸ்டின்னு, அமீர் இஸ்லாமியர். இருவரும் மதச்சார்பற்ற திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். அதாவது யாரும் மதம் மாறவில்லை. அவர்கள் அவரவர் மதத்திலேயே அவரவர் பயணிக்கிறார்கள். அவர்கள் திருமணத்துக்கு முன்பாகவே நடந்த பிரியங்கா திருமணத்துக்கு வந்திருந்தார்கள். வரவேற்பிலே பாவனி, அமீர் எல்லோரும் சேர்ந்து நடனம் ஆடினார்கள். அதாவது மணமகளை அழைத்து வரும்போது வா மதுரை அன்ன குடி என்ற பாடல் குத்தாட்டம் போட்டு அனைவரும் டான்ஸ் ஆடினார்கள். அதற்கப்புறம் திருமணம் முடிந்த கையோடு வரவேற்பில் சக நடிகர்களுடன் நாஞ்சல் விஜயன், ரியோ ஆகிய விஜய் டிவி புகழ் நடிகைகளுடன் டான்ஸ் ஆடி மகிழ்ந்தார் பிரியங்கா. இதில் பிரியங்கா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம், கமெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அவரே பதில் சொல்லி கொண்டிருந்தார். ஏன்டா நான் வயசானவனை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்னடா, அது ஏன் விருப்பம் என்று சொல்லி ஒரே அடியில் வாயை மூடிவிட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய அமைதியான வாழ்க்கை, என்னுடைய நிம்மதியான வாழ்க்கை, என்னுடைய அம்மா என்னை கேட்டுக்கொண்டார். எத்தனை நாள் நீ என் தேவையிலே இருப்ப? எத்தனை நாள் உன் தம்பி குழந்தையவே உன்னுடைய மகளாக நினைத்து கொண்டிருப்பாய்? உனக்குன்னு குழந்தை வேண்டாமா? உனக்குன்னு ஒரு தனியாக வாழ்க்கை வேண்டாமா? உனக்கென்று ஒரு பாதுகாவலர் வேண்டாமா என்று சொல்லித்தான் அந்த அடிப்படையிலே வசியை அவருடைய தாயாரும் ஏற்றுக்கொண்டார் மருமகனாக. அந்த அடிப்படையில் கல்யாணம் ஆச்சு. யார் இந்த வஷி? இதுதான் முக்கியமான விஷயம். வஷி இலங்கையில் பிறந்தவர், கன்னடாவில் செட்டில் ஆகியிருக்கார். இவருக்கு வேலை என்னென்னா டிஜேங்கிறார்களே, அது என்ன வேலைன்னா இவர் ஒரு நடிகைகளை வைத்து நிகழ்ச்சி நடத்துபவராக இவர் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறார். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி பிரபலங்களை திருமணத்துக்கு அழைத்து கொண்டு வருவது, பிரபலங்களை பொது விழாக்களுக்கு அழைத்து வருவது போன்ற மல்டிநேஷ்னல் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கார் வஷி. அதில் ஏகப்பட்ட கோடிகள் சொத்து இருக்குது. 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு தான் விவாகரத்து நடந்தது. 2வது விவாகரத்து பிரியங்காவுக்கு. ஆனால் 7 வருட நண்பர் வஷி என்கிறார். ஒருவேளை விஜய் டிவி தயாரிப்பாளருடன் திருமணத்தில் இருந்து கொண்டே இவருடனும் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது அவருடைய நிகழ்ச்சி எல்லாவற்றிலையும் தொகுத்து வழங்குபவர் பிரியங்கா. இதில் என்னென்னா, பிரியங்காவுக்கு இது 3வது திருமணம், வஷிக்கு இது 2வது திருமணம். ஏற்கனவே அவர் திருமணம் ஆகி 2 மகள்களுக்கு தந்தை. இது யாருக்குமே தெரியாது. நேற்று தான் அவரை பற்றிய முழு விவரங்கள் நமக்கு கிடைத்தது. வசதியானவங்க. ஆனால் அவர் விவாகரத்து பண்ணிட்டார். முதல் மனைவியை 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 6-7 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை என்று நினைக்கிறார். பிரியங்கா கனடாவில் வாழப்போகிறாரா அல்லது திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வாழப்போகிறாரா, தொடர்ந்து விஜய் டிவியில் பணியாற்றப் போகிறாரா என்பதெல்லாம் போக போக தெரியும். ஜெம் டிவி சார்பில், உங்கள் சார்பில், என் சார்பில் பிரியங்கா வஷி திருமணத்துக்கு வாழ்த்து கூறுவது, அவர்கள் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.